மட்டும்தான் உண்மை. இங்க யாரும் உண்மையா கதையில நீ யாரெல்லாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு வந்தியோ இன்னைக்கு அவங்க கூட நீ சரியா யோசிச்சு பார்த்தோம்னா ஒருத்தவங்க கிட்ட 2 மாசம் பழகி அவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். இனிமே யாரும் வேணாம், இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம். உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு. ஒரே மியூசிக், ஒரே என்னை திரும்பி வர சொல்லும் குரல். டிக்டாக் யூஸ் பண்ணுறவங்களே ஒன்றே ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் டிக்டாக்கை எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் யார் கூட வேணால் இருக்கும்போது கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஒரு 1 AM மேலே 2 AM மேலே முக்கியமாக தனியாக இருக்கும்போது மட்டும் டிக்டாக் யூஸ் பண்ணிடாதீங்க. அது எப்படி அதுக்கு மட்டும் தெரியுதுன்னு தெரியல. நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது ஒரே ஹாப்பி கான்டென்ட்டாக நம்ம கண்ணில் படும். இந்த 1 மணிக்கு மேலே நம்ம திங்கிங்காக வேறு மாதிரி போவோம். அப்படி இந்த பழசை நினச்சி பார்க்குறது, வாழ்க்கையை நினச்சி பார்க்குறது, ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போயிட்டு இருக்கும்போது சரி டிக்டாக்கை பார்த்து நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணலான்னு யோசிக்கிறப்போ ஸ்க்ரோல் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே நம்மளுக்கு ரிலேட்டடாக வந்து நம்மளை இன்னும் ஒரு பொஸ்தான நிலைமைக்கு கொண்டு போவோம் பாருங்கள். சரி பார்த்துக்கலாம் அப்படி இருக்கிற நம்மளே அந்த கண்டென்ட்லாம் பார்த்து அழுவ ஆரம்பிச்சிடுவோம். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த சோகமாக இருக்கும்போது சோக பாட்டு கேட்குறது, டிக்டாக்கை வந்து 1 மணிக்கு மேலே 2 மணிக்கு மேலே ஸ்க்ரோல் பண்ணுறதெல்லாம் வச்சுக்காதீங்க. அதை நம்ம மைண்டை டைவெர்ட் பண்ணாது, நம்ம இன்னும் ஒஸ்ட்டு தான் பண்ணும். ஸோ என்ன பண்ணுங்க, என்ன மாதிரிலாம் இருக்காமல் ஃபோனை ஒன்று சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் நம்ம வாழ்க்கை உருப்படும், நம்ம மைண்டு வந்து உருப்படும். தூங்கினா கூட நம்ம மைண்டு வந்து பெட்டராயிடும். தயவு செஞ்சு ஃபோன் எடுக்காதீங்க, எந்த சோஷியல் மீடியா பக்கமும் போயிடாதீங்க. அனுபவத்தில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க.